அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கனரா பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இந்த பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கனரா பேங்க் கிரெடிட் கார்டை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கனரா பேங்க் நமக்கு 14 வகையான கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய எந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரிவார்ட் பாயிண்டை இவங்க உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 4 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க இஎம்ஐ கன்வர்ஷன் கூட பண்ணிக்கலாம், அதுவும் எங்களோட ஆப்லயே. இதை தாண்டி பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே இல்லாததுனால இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த 14 வகையான கிரெடிட் கார்டில் 13 கார்டை நீங்கள் வாங்குறதுக்காக எந்தவித அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயாக நீங்கள் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஆனால் கார்பரேட் விசா கார்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயினிங் ஃபீயாக 250 ரூபாயை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பரேட் விசா கார்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆட் ஆன் கார்டுக்காகவும் நீங்கள் 400 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த 14 டைப்பில் எந்த டைப் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஜாயினிங் ஃபீயை பே பண்ணாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஃபீயாகவும் நீங்கள் எந்த அமௌண்ட்டையும் பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆனுவல் ஃபீயை இவங்க வேற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத எண்டில் சொல்கிறேன். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20லேருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இப்படி மினிமம் அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீலேருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 2% பர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 24%. இது செக்யூர்டு கிரெடிட் கார்டுக்கு. அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2.5% பர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 30%. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 50%, அப்படி இல்லைனா 50,000 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வரைக்கும் உங்களால் ஏடிஎம்மில் வித்ரா பண்ணிக்க முடியும். அதுவே கார்பரேட் கிரெடிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 50%, அப்படி இல்லைனா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட உங்களால் ஏடிஎம்மில் வித்ரா பண்ணிக்க முடியும். கார்பரேட் கிரெடிட் கார்டோட ஆட் ஆன் கார்டை யூஸ் பண்ணி 25,000 ரூபாய் வரைக்கும் தான் ஏடிஎம்மில் வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் வித்ரா பண்ணும்போது நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 3%, அப்படி இல்லைனா நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 30 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து சார்ஜாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மினிமம் 10 ரூபாயிலிருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% வரைக்கும் ஃபியூவல் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மினிமம் 400 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரே மாதத்தில் நீங்கள் 2,500 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இவங்க உங்ககிட்ட பிடிச்ச ஃபியூயல் சார்ஜஸில் 100 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கே ரிட்டர்ன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்காக நீங்கள் எந்த விதமான ஆனுவல் ஃபீயும் பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் எங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கார்பரேட் கிரெடிட் கார்டோட ஆட் ஆன் கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த ஆட் ஆன் கார்டுக்காக நீங்கள் 400 ரூபாயை ஆனுவல் ஃபீயாக பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எந்த கிரெடிட் கார்டுக்காகவோ நீங்கள் ஆனுவல் ஃபீ பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஆனுவல் ஃபீ பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அதே ஆனுவல் ஃபீயாக கார்டு இன்ஆக்டிவ் ஃபீன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா கார்டு இன்ஆக்டிவ் ஃபீயாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டோட டைப்பை பொறுத்து 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இந்த இன்ஆக்டிவ் ஃபீ சார்ஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டை ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டை பொறுத்து அந்த லிமிட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இஎம்ஐ கன்வர்ஷன் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீயாக மினிமம் 100 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 மந்த் 6 மந்த் 9 மந்த் இஎம்ஐ போகிறீங்க அப்படின்னா உங்கள் இஎம்ஐக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 13% பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் அதுக்கும் அதிகமான மந்த் இஎம்ஐ போகும்போது 14% பெர் மந்த் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இஎம்ஐயை ப்ரீ க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 2% ப்ரீ க்ளோசர் சார்ஜஸாக பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கனரா பேங்க் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது.
ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே இவங்க ரொம்பவே அவுடேட்டடாக தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கனரா பேங்க் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த கனரா பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணியிருக்க. அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்கோங்க.